இந்த கம்பெனிஸ்லாம் ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கம்பெனிஸாக இருந்திருக்கும், இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் லிங்க்டு கம்பெனிஸாக இருந்திருக்கும், ஒரு பைப் கம்பெனியாக இருந்திருக்கும், ரைட்? ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் ஓரளவுக்கு வேல்யூவேஷன் வைஸ் நல்ல ஜோனுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஸ்டாக் மேலே போகிறப்போ அந்த ரேலியை நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50% கரெக்ட் ஆயிருக்கு. நல்ல கம்பெனி, 30 வருஷமா இருக்கிற கம்பெனி இன்னைக்கு 40% டிஸ்கவுண்ட்ல இருக்குன்னா இன்னைக்கு நம்ம பயந்து அங்கே வெளியே போகக்கூடாது. இதே ஒரு ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 1 இயர் ஒரு 8-9% டவுனில் இருக்குது. இதே ஒரு பிஎம்எஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 14-15% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ நம்ம 2020 கரெக்ஷன் பார்த்துருக்கோம், 2018 பார்த்துருக்கோம், 2008 கரெக்ஷன் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் கரெக்ஷன் நடந்திருக்கும். ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 மாசத்துல பார்த்தீங்கன்னா வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களே. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ 2025 பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி லார்ஜ் கேப் நல்லா பண்ணும், அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் ஸ்மால் கேப் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5% இருக்குது. நிஃப்டி ஹஸ் டெலிவர்ட் க்ளோஸ் டு 4.5% லாஸ்ட் 1 இயர். நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆல் டைம் ஹை ஜோனில் இருக்குது. இதே ஒரு ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 1 இயர் ஒரு 8-9% டவுனில் இருக்குது. இதே ஒரு பிஎம்எஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 14-15% கரெக்ஷன் ஆயிருக்கு. இதே நீங்கள் ஒரு மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் எடுத்தீங்க, ஸோ மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் 16% கீழே விழுந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுமா இல்லைனா எப்படி பார்க்கணுன்றதான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் வீக் ஆச்சு, குளோபல் ஸ்டாண்ட்ஸில் நிறைய விஷயம் நடந்தது, டேரிஃப் வந்தது, எல்லாமே வந்தது. ஸோ பணம் என்ன ஆச்சுன்னா மணி ஸ்டார்டட் ஸ்லோலி மூவிங் டு சேஃபர் ஜோன்ஸ். ஜென்ரலாக லார்ஜ் கேப்ன்றது ஒரு சேஃபர் ஜோன், கரெக்டுங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பேங்கிங்கை பற்றியும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நிஃப்டியை எடுத்திங்கன்னா பேங்கிங்கோட வெயிட் வந்து ஜாஸ்தி. ஸோ பேங்கிங் ஒரு 4 வருஷம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ், நிஃப்டியும் கொஞ்சம் அப்படியே ஒரு லெகாடாக தான் இருந்தது கம்பேர்ட் டு மிட் அண்ட் ஸ்மால் கேப். ஏன்னா ஒரு 2020 2024 வரைக்கும் ஒரு 4 to 5 இயர் ஒரு கண்டினியூஸ் புல் மார்க்கெட் பார்த்தோம் நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஃபெட்டிக் ஆச்சு, ஒரு லோ ஜோன் வந்தது, ஏர்னிங்ஸ் அப்படி கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சது. அந்த தடுமாற்றம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்னல் ஆஃப் ஸ்மால் கேப் வீக்னஸ். ஸோ பட் ஆனால் ஒரு விஷயம் என்ன சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ என்ன தான் பணம் புல் பண்ணாலுமே மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோஸ் எல்லாமே வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஹெவியாக இருந்ததால் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தது, கரெக்டுங்களா? பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்லோவாக அந்த இன்ட்ரெஸ்ட் குறைய பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நம்ம 2020 கரெக்ஷன் பார்த்துருக்கோம், 2018 பார்த்துருக்கோம், 2008 கரெக்ஷன் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் கரெக்ஷன் நடந்திருக்கும். ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 மாசத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்லோ டெத்னு சொல்லுவாங்க. டெய்லியுமே உங்கள் போர்ட்ஃபோலியோ, நீங்கள் இப்போ ஜென்ரலாக ஒரு டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி ரிசம்பிள் ஆகும்னா டெய்லியும் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா அப்படி ஸ்லோவாக அப்படியே இறங்கிட்டே வந்திருக்கும். நீங்கள் இந்த 3 மாதம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அப்படியே டவுன்வர்ட் மூமெண்ட் தான் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் பிக் ஸ்லோ டவுன். இதில் என்னென்னா இன்னும் லிக்விடிட்டி ட்ரிவனாக இன்னும் ஸ்மால் கேப்பை அடிக்க ஆரம்பிக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கரெக்ஷன் இல்லை. பட் ஆனால் மைக்ரோ கேப்பில் தான் நல்ல ஸ்ட்ராங்கான கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் பிஎம்எஸ் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ராக் பண்ணலாம், இதில் ஃபீலும் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் பர்சனல் இன்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நோக்கி போனது பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கேப்போ ஒரு ஸ்மால் கேப்போ அந்த மாதிரி தான் போகணும். ஒரு ரயில்வே ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேபெக்ஸ் ஸ்டாக்காக இருக்கலாம், ஒரு பைப் கம்பெனியாக இருக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஜோனுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இதில் ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உள்ள நகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வீக் ஆச்சோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்ஷன் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்மெண்ட், ஸோ இந்த பைப் செக்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா
நிறையவே இந்த பைப் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது, அவங்களுக்கு பிஸ்னஸ் நிறைய வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அலைன் ஆகி பண்ணணும் அப்படின்னு. பட் இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணாங்க, டேக்ஸ் கம்மி பண்ணாங்க, இதெல்லாம் கம்மி பண்ண என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் பண நெருக்கடி வர ஆரம்பிச்சது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய ரேலி ஆச்சோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் பார்த்துருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு சைடு. இன்னைக்கு நம்ம வந்து இதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து இதை ஒரு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்க்கணும். ஏன்னா சில ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா டேரிஃபில் சில ஸ்டாக் அடித்தாங்க, ஒரு நல்ல ஸ்டாக். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு டெட் டு ஈக்விட்டி 0.2 தான் இருக்குது, நல்ல கம்பெனி. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50% கரெக்ட் ஆகிருக்கு. நல்ல கம்பெனி, 30 வருஷமாக இருக்கிற கம்பெனி, இன்னைக்கு 40% டிஸ்கவுண்ட்டில் இருக்குன்னா இன்னைக்கு நம்ம பயந்து அங்கே வெளியே போகக்கூடாது. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ஸ்மால் கேப் எக்ஸ்போஷரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கம்மி பண்ணியிருக்கணும். இன்னைக்கு நம்ம வெளியே வர்றது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ அட்வைசபிள் ஸ்ட்ரக்சர். இஃப் யூ ஓன் அ குட் ஸ்டாக் யூ ஷுட் நாட் கம் அவுட் டுடே. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு இதுவாக எடுத்துக்கணும். ஏன்னா டுடே த பெயின் இஸ் ஆல்ரெடி தேர். ஓகே, இன்னைக்கு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஸ்டாக் மேலே போகிறப்போ அந்த ரேலியை நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இமீடியட்டாக ரேலி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா 1 or 2 quarters ஆகும். ஏர்னிங்ஸ் எப்படி போகுது, அதே மாதிரி நம்மளோட க்ரோத் எப்படி இருக்குது, டேரிஃப் எப்படி டேர்ன் ஆக போகுது, ஓகே, குளோபலாக எப்படி திங்ஸ் ஆர் கோயிங் டு டேர்ன், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 2026-27 ஓகே, ஒரு ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஜோனாக வாய்ப்பாக இருக்குது. நல்ல ஜோனாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் என்னோட ஒரு திங்கிங். ஏன்னா இன்னைக்கு சீப் ஆயிடுச்சு. ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் எக்ஸ்பென்சிவ் ஜோன்லேருந்து ஒரு ஃபேர் வேல்யூ ஜோன் போயிடும். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் கரெக்ஷன் ஃபஸ்ட்டு நடக்கும், அதுக்கப்புறம் டைம் கரெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ரிகவர் ஆக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் மொமெண்டம் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 2023 பார்த்தீங்கன்னா டாட்டா, அதுக்கப்புறம் நிப்பான், இவங்க தான் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இன்ஃப்ளோஸ் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்எஸ் கம்பெனி எக்விட்டாஸ் அப்படின்னு ஒன் ஆஃப் த வெரி பிக் கம்பெனி, அவங்களும் இன்ஃப்ளோஸை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ கிளியராக என்னென்னா அவங்க என்ன பார்த்தாங்கன்னா நிறைய பணம் வருது, ஆனால் இந்த பணம் நம்ம டிப்ளாய் பண்ணோம்னா இங்கே இருந்து அந்த பணத்துக்கு லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ உங்களோட ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கம்மி ஆகிட்டே இருக்கும், விச் மீன்ஸ் நீங்கள் உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, டவுன்வர்ட் ட்ரெஜெக்டரி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு. ஸோ மைட் பி என்னோட திங்கிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2-3 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே அந்த ஸ்மால் கேப்பை ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு எஸ்ஐபி மாதிரி போகிற ஸ்ட்ரக்சரில் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இருந்தால். இல்லை நீங்கள் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இம்மீடியட்டாக நமக்கு ரிட்டர்ன் வர போகிறதில்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கவர்மெண்ட் எப்படி டில்ட் ஆக போகுது, உங்கள் மேக்ரோ சினாரியோ எப்படி மாறப்போகுது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்மால் கேப் அந்த செக்டரும் ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ ஆஸ் அ ஹோல் 2026-2027 can be a good year to start your investment in small cap. ஸோ இதில் இன்னொரு பாகம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டு கேட்கலாம், என்கிட்ட வந்து நான் இன்றைக்கி என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஸ்மால் கேப் போயிடலாமா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி போகக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டும் அவங்களோட அசட் அலோகேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் எடுக்கணும். ஒரு ரிட்டையர்ட் கிளைண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கணும் அவங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு பெட்டர் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் மாதிரி ஃபண்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜரே அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் அட்வைசபிள். அண்ட் இன்னைக்கு ஸோ இப்போ 1 year பேக் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஒரு அட்ராக்டிவ் ஜோனில் இருந்தது. ஸோ அன்னைக்கு நீங்கள் லார்ஜ் கேப் ஹெவி வெயிட் ஆகிருக்கலாம். இன்னைக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம், ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்க்க ஆரம்பிக்கலாம், ஸ்லோவாக டிப்ளாய் பண்ணலாம். ஸோ ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து என்ன பண்ணிவிடுவோம்னா அதை விழ நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபெட்டிக் வந்துடும், ஒரு டயர்ட் ஆக்கிரும் நம்மளை. அப்புறம் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், சரி நமக்கு முதல் வந்தால் போகிறோம்டா அப்படின்னு சொல்லி நம்ம பணத்தை பார்ப்போம். ஓகே, ஸோ அதனால் என்னென்னா ஸ்மால் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக டிப்ளாய் பண்ணுறது ஒரு அட்வைசபிளான ஸ்ட்ரக்சர். ஓகே,
நீங்கள் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நல்லா ட்ராக் பண்ணுறீங்க ஒரு ஸ்மால் கேப்பை அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சுட்டு எப்போ வந்து நமக்கு ரெக்கவரி ஆகும், எனக்கு வந்து அவ்வளோ பேண்ட்வித் இருக்கா, ஒரு 2 வருஷம் ரிட்டனே வரப்போகிறதில்ல அப்படின்னா எனக்கு அந்த ஒரு பேண்ட்வித் இருக்கா ஹோல்டு பண்ண அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்மால் கேப் பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாகர்டாக பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து இஸ் அ திங்கிங். ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு பகுதி பார்த்தோம், என்னென்னா லார்ஜ் கேப் 1 இயர் முன்னாடி யாராவது அலோகேட் பண்ணோம்னா ஃப்ரெஷ் கேபிட்டல் லார்ஜ் கேப்பில் அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லார்ஜ் கேப்பில் வச்சுருக்கீங்கன்னா யூ கேன் ரைட் த வேவ் நோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு லார்ஜ் கேப் கண்டிப்பாக நல்லா பண்ணும். ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை ஸ்மால் கேப் விட விட டயர்ட் ஆகி பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோவாக லார்ஜ் கேப்புக்கு மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் இருக்குது அப்படின்னா லார்ஜ் கேப்பில் இருங்க, எடுக்க தேவையில்லை. உங்ககிட்ட லார்ஜ் கேப் இல்லைனாலும் இன்றைக்கி கொஞ்சம் லார்ஜ் கேப் எக்ஸ்போஷர் எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்லோ சைன்ஸ் ஆர் தேர். நிஃப்டி ஆல் டைம் ஹை போகுது. இதே டைமில் நம்ம மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயர் 16% டவுனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கிளியராக நம்ம வந்து இந்த பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வேறு வேறு ஆக்ஷன்ஸ். நீங்கள் 1 இயர் முன்னாடி லார்ஜ் கேப்குள்ளே வந்திருக்கணும், 1 இயர் முன்னாடி ஸ்மால் கேப் ரெடியூஸ் பண்ணியிருந்துருக்கணும். இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லோவாக ஸ்மால் கேப்புக்குள்ளே பொறுமையாக போக ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு கரெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆகும், இதில் நம்ம என்ன ஒன்று பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லார்ஜ் கேப்பை இன்றைக்கி வித்துட்டு ஸ்மால் கேப் வரணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஸ்மால் கேப்பில் ப்ரைஸ் கரெக்ஷன் தான் நடந்திருக்கு, டைம் கரெக்ஷன் நடக்கலாம். ஸோ டைம் கரெக்ஷன் வரப்போ இந்த டைமில் லார்ஜ் கேப் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் இருக்கிற அலோகேஷன் அங்கே இருக்கட்டும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல டெய்ல் விண்ட் இருக்குது. ஸோ லார்ஜ் கேப் வில் ட்ரை டு அவுட் பர்ஃபார்ம் ஸ்மால் கேப் இன் நெக்ஸ்ட் 1 இயர். அதே டைமில் ஸ்மால் கேப்பை நீங்கள் ஆரம்பிச்சிடணும். நீங்கள் வாங்க இப்போ ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன் ஸ்மால் கேப். ஸோ ஒரு 6 மாதம் முன்னாடி ஸ்மால் கேப் தொடவே வேண்டாம் அப்படின்ற ஒரு ஜோனில் இருந்தது. இன்றைக்கி நம்ம ஸ்மால் கேப்பை பார்க்க வேண்டிய ஒரு டைம் வந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலில் கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு சின்ன டேட்டா மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். BSE 500 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 ஸ்டாக் 40% கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி 45 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 30% to 40% கரெக்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 139 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 20% கீழே கரெக்ட் ஆயிருக்கு. இது வந்து ஜான் டில் டேட். இது BSE 500ல். நீங்கள் BSE 500க்கு கீழே போனீங்கன்னா கிட்டத்தட்ட 60% கரெக்ஷன்லாம் நடந்திருக்கு. நல்ல கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ்லாம் ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கம்பெனிஸாக இருந்திருக்கும், இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் லிங்க்டு கம்பெனிஸாக இருந்திருக்கும், ஒரு பைப் கம்பெனியாக இருந்திருக்கும், ரைட்? ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் ஓரளவுக்கு வேல்யூவேஷன் வைஸ் நல்ல ஜோனுக்கு வந்துருச்சு. ஆனால் இங்கே நிற்காது. இப்போது மறுபடியும் லிக்விடிட்டி ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சதுன்னா இன்னும் ஃபர்தராக விட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்மால் கேப்பை பார்க்க ஆரம்பிக்கலாம். பொறுமையாக நீங்கள் ஸ்லோவாக வாங்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஒரு SIP மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் ரிட்டர்னே வராமல் கூட இருக்கலாம் ஸ்மால் கேப்பில். ஆனால் இன்றைக்கி வாங்குகிற டைம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஸ்டாகர்டாக போகணும். நீங்கள் அதே மாதிரி லார்ஜ் கேப்லேருந்து ஃபுல்லாக இங்கே தேவையில்லை. நம்ம பொறுமையாக போகிறது வில் பி அ பெட்டர் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஸ்மால் கேப்பை கரெக்டான டைமில் வாங்கினீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம். இதே நீங்கள் ஒரு தப்பான டைமில் வாங்கினீங்கன்னா எப்படி மேலே போச்சோ அதே ரேஞ்சுக்கு கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சில ஸ்டாக்கோட சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் அ இன்வெர்டட் வி. ஸோ இன்வெர்டட் வி மாதிரி இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா மேலே போன வேகத்தில் யாரும் மேலே வாங்கியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட சில ஸ்டாக்லாம் நீங்கள் 100 ரூபா வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 40 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து சீப் ஜோனுக்கு போக ஆரம்பிக்குது ஸ்மால் கேப். இன்னும் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போது லிக்விடிட்டி ட்ரிவனாக இல்லை. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை ஸ்லோவாக ஸ்மால் கேப்லேருந்து இதுக்கு மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் கரெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் ரொம்ப ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், நல்ல ஸ்ட்ரக்சர்ன்றது இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஸ்மால் கேப் ஒரு கிளைண்ட்டோட போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால்
அதை வந்து எந்த டைமில் நம்ம வாங்குறோன்றது இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஏன்னா ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்ஸ் ரொம்ப வைல்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்த்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஹாப்பி இன்வெஸ்டிங். ஸோ 2026 and 2027 can be a great year to start an investment in small cap. Thank you.